அன்புக்குரியவர்களே, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டுமே மக்களுக்காக இறப்பது நல்லது என்று கயவா கூறியதாக இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இந்த கூற்றின் இறையியல் ஆழத்தை அவர் நிச்சயமாக உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், அவர் இந்த வார்த்தைகளை கூறியது என்னவோ ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில்தான். அதாவது இயேசுவின் வித்தியாசமான வீரியமான போதனையினால் கவரப்பட்டு மக்கள் அவர் பின் போக ஆரம்பித்து விட்டால் யூத மதம் அழிந்துவிடும். எனவே யூத மதத்தை காப்பாற்றும் பொருட்டு இயேசுவை அழிப்பதில் தவறொன்றும் இல்லை என்ற பின்னணியில்தான் அவர் இப்படி சொன்னார். இருப்பினும் தன்னை அறியாமலேயே கிறிஸ்துவை பற்றிய ஒரு மாபெரும் உண்மையை பறைசாற்றிவிட்டு சென்று விட்டார். ஆதாமினால் வந்த பாவத்தினால் ஒட்டுமொத்த மனித குலமுமே சாவின் வாயிலை நின்று கொண்டிருந்தது. எனவே ஒட்டுமொத்த மனித குலத்தையும் காக்கும் பொருட்டு தன்னையே சிலுவை சாவுக்கு கையளித்தவர் இயேசு கிறிஸ்து என்ற உண்மை கயபாவின் கூற்றில் பொதிந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 12வது பிரிவு 7 முதல் 10 வரை உள்ள பகுதியில் எவ்வாறு மனித பலவீனம் வழியாக கடவுளின் வல்லமை வெளிப்படுகிறது என்பதை எடுத்துரைக்கிறார். இன்றைய நற்செய்தி அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கயபாவும் தலைமைச் சங்கத்தாரும் இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டது ஒரு குறுகிய நோக்கத்திற்காக, அதாவது தங்களது பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இது அவர்களிடம் இருந்த பலவீனத்தின் வெளிப்பாடு. இத்தகைய பலவீனத்தின் காரணமாக அவர்கள் செய்த செயல்பாட்டின் வழியாக கடவுள் செயல்பட்டு உலகம் முழுமைக்கு மீட்பை கொணர்ந்தார். அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு நமக்காக இறந்தார் என்கிற செய்தியைத்தான் இன்றைய நாளில் நாம் நினைவுகூர அழைக்கப்படுகின்றோம். இளைஞன் ஒருவன் மிகவும் உயரமான கட்டிடத்தில் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தான். எந்த நிலையிலும் கீழே விழுந்து உயிர் போகலாம் என்ற சூழ்நிலையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்தான். பலர் அவ்வழியாக வந்து போய் கொண்டிருந்தாலும் யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. காரணம், அவனுக்கு உதவ முற்பட்டால் அது தங்களது உயிருக்கே பாதகமாக முடியலாம் என்று அறிந்திருந்தனர். இருப்பினும் ஒரு பெரியவர் தன் உயிரை பணய வைத்து அவனுக்கு உதவி செய்தார். அவனது உயிரை காப்பாற்றினார். காப்பாற்றப்பட்ட அந்த இளைஞன் பெரியவருக்கு நன்றி கூறிய பொழுது அந்த பெரியவர், தம்பி, வெறுமனே நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்வை மறந்து விடாதே. ஏறத்தாழ என் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்றியுள்ளேன். இன்னொரு உயிரை பணயம் வைத்து காப்பாற்றப்படும் அளவுக்கு உன் உயிர் விலைமதிப்பற்றது என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உனது வாழ்வை நல்ல வாழ்வாக வாழ் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இந்த இளைஞனைப் போலவே ஒட்டுமொத்த மனிதகுலமும் பாவத்தின் காரணமாக சாவின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு தன் உயிரை கொடுத்து மனிதகுலத்தை காப்பாற்றினார். இதையே திருவெளிப்பாடு நூல் 5:9 உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர் என்று நாம் வாசிக்கின்றோம். நான் இறக்க வேண்டிய இடத்தில் கிறிஸ்து எனக்காக இறந்தார் என்ற ஆழமான உண்மையை மனதில் இருத்த இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. என் வாழ்வு இயேசுவின் வாழ்வினால் விலை கொடுத்து மீட்கப்பட்டுள்ளது. அதாவது இயேசு தன் வாழ்வை ஈந்து நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுத்துள்ளார். அப்படி என்றால் நமது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, அவருக்கு ஏற்ற வாழ்வாக இருப்பது அவசியமல்லவா? மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக உமது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினீர். அவரது இறப்பினால் நாங்கள் வாழ்வை பெற்றுள்ளோம். இந்த உண்மையை உணர்ந்து எங்களது வாழ்வை மேலான ஒன்றாக, அன்பை மையப்படுத்திய வாழ்வாக வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தருவீராக. ஆமேன்.